ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து தங்க விலை என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு என்ன அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேலே எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ இதுக்கு அதை வச்சு எப்படி வந்து கோல்ட் ப்ரைஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $1872 வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு $10 இன்க்ரீஸ் ஆன சிச்சுவேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அந்த ப்ரைஸ் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அதனால தான் 1872 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $25.56 வந்து க்ளோஸ் ஆச்சு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 காசுகள் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து பெரிதளவில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இன்றைக்கி வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்படல. கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதே ப்ரைஸில் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 90.33 இருக்குது. அதாவது 0.36% வந்து டவுன் ஆன ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா யூரோ அண்ட் ஜிபிபி வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பார்டர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்கனாமி கொஞ்சம் ரிவைவ் ஆகிட்டு பிரெக்சிட் டாக்ஸ்லாம் வந்ததுனால ஜிபிபி அதுக்கப்புறம் வந்து யூரோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆச்சு. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆச்சு யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில். ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா வந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆகணும். ஆனால் வந்து தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள்ன்றனால வந்து எல்லாமே வந்து ஏர்லியாக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனால் இந்த ரிப்போர்ட் வந்து இன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாசிட்டிவாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து யூஎஸோட பிசி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ஸ்பெண்டிங், அதுக்கப்புறம் வந்து நியூ ஹோம் சேல்ஸ், அப்புறம் மிச்சிகன் கரண்ட் கண்டிஷன்ஸ் ரிப்போர்ட், அப்புறம் மிச்சிகன் கன்சூமர் சென்டிமெண்ட் ரிப்போர்ட், இத்தனை ரிப்போர்ட்ஸுமே வந்து இன்றைக்கி யூஎஸ்க்கு வந்து நெகட்டிவாக தான் வந்துச்சு. இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து செமையாக வந்து வீக்கனாச்சு. அந்த காரணத்தினால தான் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ரிப்போர்ட் வந்து பெரிதளவு ஒரு எஃபெக்ட் ஆகலை. ஸோ இதனால் வந்து டிஎக்ஸ் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி நெகட்டிவ் ஜோனில் போச்சு. அதனால தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ஹையர் லெவலே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு இல்லாமல் நம்ம இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டவ் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் S&P 500 வந்து ரொம்ப மைல்டு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இனி நாளைக்குள்ள எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான கண்ட்ரியில் வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள்ன்றனால எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை, ரொம்ப மைல்டான அமௌண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் வந்து பெரிதளவில் வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் முடிகிற வரைக்கும் வந்து $1875 அவுன்ஸ்க்கு தான் வந்து அப்படியே ஒரு பாஸ் ஆன சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நாளாகவே இந்த $1875 இந்த பேட்டர்னில் அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டிமுலஸ், அதுக்கப்புறம் வந்து பிரெக்சிட் டீல், இந்த பற்றின நியூஸ்லாம் வரதை வச்சு தான் வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் ஃபர்தராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி வந்து இந்த நியூஸ்லாம் வருது, அதை வச்சு எப்படி கோல்ட் ப்ரைஸ் மாறுது அப்படின்றது நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.